அன்பு சத்குரு சங்கார வேலே போற்றி போற்றி. முருகனை கும்பிட ஆரம்பிச்சது ஒரு ஆ 3 இயர்ஸ் தான் இருக்கும். முருகன் அடிமைய 1 வருஷம் தான் நான் முருகனை ரொம்ப டீப்பா கும்பிட ஆரம்பிச்சேன். ரொம்ப உருகி கும்பிட ஆரம்பிச்சது 1 இயர். அதுல எனக்கு அதுக்கப்புறம் தான் அறிமுகமானது முருகன் அடிமை. முருகனுடைய புகழ எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். ஓம் முருகா அனுக்கிரகம் அந்த ஒரு வகுப்பு மூலியமா எல்லாருக்கும் நிறைய பயனடையணும். அந்த மெடிடேஷன், யோகா, வேல் மெடிடேஷன், விஷுவல் மெடிடேஷன் இதெல்லாம் சொல்லி தராங்க. எல்லாத்துலயுமே நிறைய அனுபவங்களும் அதிசயங்களும் நிறைய எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அதிசயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல எல்லாம் உணர்வு பூர்வமாவும் அனுபவிச்சிருக்காங்க. யோகாங்கிறது ஒரு சிலருக்கு நார்மலா யோகா பண்ணுவோம். ஆனா இதுல அவங்க சொல்லி கொடுக்கறது எப்படின்னாக்க மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே நாம அந்த யோகாவை செய்யும் போது இன்னமும் நமக்கு சிறப்பாக இருக்கு. உடம்புல பிரச்சனை இருக்கிற எல்லாருமே இதுல ஜாயின் பண்ணா அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ், உடம்பு கை கால் வலி, தலைவலி, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ இது எல்லாமே சரியாயிடும். அந்த யோகா பயிற்சியிலையும் அந்த மெடிடேஷன்லயும் அதுல நம்ம கடவுளையே இறையாற்றல புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட முழு சக்தி நம்மளால பெற முடியும். அதுல நம்ம உடம்பெல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். எனக்கும் இதுல இந்த வகுப்புல சேர்ந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. எனக்கு கால் வலி, குதிகால் வலி, மூட்டு வலி எல்லா வலியுமே மிக சிறப்பா எல்லாமே சரியா இருக்கு. அதே போல என்னோட சில சின்ன சின்ன பிரச்சனை கூட முருகர் கிட்ட நான் கேட்ட உடனே எனக்கு அவர் அருள் கொடுப்பாரு. எல்லா விஷயங்களும் ரொம்ப ஒரு ஹாப்பினஸாவே போகும். இந்த கிளாஸ்ல நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. சேர்ந்தவங்க எல்லாருமே நிறைய விதவிதமான உணர்வுகள், இறையாற்றல அவங்களும் உள்ளுக்கு வாங்கியிருக்கிறத எல்லாருமே உணர்ந்து எல்லாருமே இதுல பகிர்ந்துக்கிட்டாங்க. எல்லாருமே எனக்கு என்னோட பார்வையில அவங்க ஒவ்வொரு முருகன் அடிமை கிட்ட நான் பேசும் போதெல்லாம் அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு அந்த முருகனே எனக்கு அருள் கொடுத்து அவரு உபசரிக்கிற மாதிரி மனசுக்குள்ளார ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு இதுலதான் நான் இருக்கேன். அதாவது இப்ப முருகன் அடிமை இந்த கிளாஸ்ல அட்டென்ட் பண்றவங்க எல்லாமே முருகன் அடிமை எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட்ல வச்சிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது அவங்க ஒரு என்னோட ஒரு இதை சொன்னா கூட அவங்க அதுக்கு சொல்யூஷன் சொல்லும் போது அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் சொல்லும் போது அது அந்த முருகரே எனக்கு சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அவங்க எனக்கு அறிமுகமானது அந்த முருகன் அனுப்பி வச்சு அவங்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதாதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் எனக்கும் ஒரு லிங்க் ஏற்படுத்தி கொடுத்ததே அந்த முருகன்.